வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய ஆப்கி அதாலத்துல ஒரு சென்சேஷனல் நியூஸை உங்க முன்னாடி வைக்க போறோம். இன்றைய ஆப்கி அதாலத்துல சூதாட்டத்துல ஈடுபட்டதாக இந்த பிலிம் ஸ்டார் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஒரு கிரிக்கெட் ஸ்டாரை ஒரு பார் கேர்ளோட அறிமுகப்படுத்தினதா குற்றம் சாட்டப்பட்ட ஸ்டார். இந்த பிலிம் ஸ்டார் ஒரு பார் கேர்ளோட தொடர்பு வச்சிருந்ததா குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இப்ப அந்த டான்சர் காவல்துறை பாதுகாப்புல இருக்காங்க. இன்னைக்கு இந்த சிறப்பான வழக்க பார்க்கலாம். பிலிம் ஸ்டார் ஆதித்யா பஞ்சோலி ஆப்கி அதாலத்தில் ஆஜராகிறார். ஆப்கி அதாலத்துல குற்றச்சாட்டு மற்றும் கேள்விகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய ஜட்ஜ் ஐபியோட முன்னாள் டைரக்டர் அருண் பகத் அனுமதி கொடுத்தா இன்றைய வழக்க தொடங்கலாம். உங்களுக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க உங்களோட வழக்க தொடங்கலாம். ஆப்கி அதாலத்தில் முதல் குற்றச்சாட்டு ஆதித்ய பஞ்சோலி மீது. ஆப்கி அதாலத்தில் பிலிம் ஸ்டார் ஆதித்ய பஞ்சோலி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் கிரிக்கெட் பெட்டிங்கில் ஈடுபட்டுள்ளார். ஆதித்ய பஞ்சோலி சார், இது உண்மையா? தீபா பாருங்கிறது மும்பையில இருக்கிறதுலயே விலையுயர்ந்த பார். அங்க பொண்ணுங்க டான்ஸ் பண்ணுவாங்க. நீங்க அங்க ரெகுலரா போவீங்களா? நல்லதா கெட்டதான்னு என்னால சொல்ல முடியாது. பார் வெறும் பார் தான். ஆனா நான் அங்க ரெகுலரெல்லாம் போக மாட்டேன். குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்க அங்க போனப்போ உங்க கூட ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டர் முரளியையும் கூட்டிட்டு போயிருக்கீங்க. அதுக்கப்புறம் முரளிக்கு அந்த பார் கேர்ளையும் அறிமுகப்படுத்தி வச்சிருக்கீங்க. முற்றிலும் தவறு. நான் முரளி அங்க கூட்டிட்டு போனது உண்மைதான். முரளியும் நானும் டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். என்னோட காமன் ஃப்ரெண்டு மூலமா அறிமுகம் நடந்துச்சு. முரளி தானே யார் தான் சந்திக்க விரும்ப மாட்டாங்க. நான் சின்ன வயசுல இருந்து அவரோட ஃபேன். சொல்ல போனா ஒவ்வொரு கிரிக்கெட்டருக்கும் நான் ஃபேன். நான் முரளியோட மிகப்பெரிய ஃபேன். முரளி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இல்ல, அவரை எனக்கு தெரியாது. நான் அன்னைக்கு ராத்திரி தான் அவரை சந்திக்கிறேன். நாங்க ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சீ ஃபுட் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதை அவரு சாப்பிட விரும்பினாரு. என் ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்க சீ ஃபுட்லாம் நல்லா இருக்கும்னு சொன்னேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம அங்க போய் சாப்பிடலாம்னு சொன்னேன் அவர்கிட்ட. அங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அங்க உட்காந்துட்டு முரளி சொன்னாரு, மும்பைல பெரிய பார்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், டான்ஸ் பார். அதுக்கு நீங்க நான் வழக்கமா போற இடம் தானே கூட்டிட்டு போறேன்னு நான் சொன்னீங்களா? அப்படி இல்ல நான் அப்படிலாம் சொல்லல. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், நான் அப்படி சொல்லல. அவர் தான் என்ன பாருக்கு கூட்டிட்டு போக சொன்னாரு. ஏன்னா அந்த பார் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோடது. நான் பார்லாம் அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டு நான் வரேன், என்னோட ஃப்ரெண்ட் முரளி வராரு அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். எங்களுக்கு கொஞ்சம் அங்க ரெடி பண்ணி கொடு, பெரிய ஆளுங்கெல்லாம் வராரு, முரளியும் வராரு அப்படின்னு சொன்னேன். இதை மட்டும் தான் சொன்னேன். நாங்க அங்க போனோம். என்ன எல்லாரும் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. முரளிய கண்டுபிடிக்க அவங்களுக்கு ஒரு 2-3 நிமிஷம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் என்னையும் முரளியும் சேர்த்து பார்த்ததுக்கு அப்புறம் அங்க டான்ஸ் ஆடுற பொண்ணுங்க எத்தனை பொண்ணுங்க இருந்தாங்களோ எல்லாருமே கஸ்டமர்ஸ் முன்னாடி டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாரும் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க முன்னாடி வந்து நின்னுட்டாங்க. அங்க இருந்த எல்லா பார்வையாளர்களும் அந்த டான்ஸை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாரும், அதாவது பார்ல குடிச்சிட்டு இருந்தவங்க எல்லாரும், அதாவது பார்ல வேற என்ன நடக்கும்? ஆனா ஒண்ணு, பார்ல நிர்வாணம் ஆட மாட்டாங்க, அசிங்கமாவும் ஆட மாட்டாங்க. அவங்க எல்லாரும் எங்களை சுத்தி வர ஆரம்பிச்சிட்டாங்க. முரளிக்கு அப்படி என்ன ஜோஷ் வந்ததுன்னு தெரியல. அவர் ஹிந்தி பாட்டுக்கு மிகப்பெரிய ஃபேன். அவர் ஆட ஆரம்பிச்சாரு, ஆடிட்டே இருந்தார். பப்ளிக்கும் ஆட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நான் ஆடல, எனக்கு ஆட தெரியாது. நாங்க அங்க குடிக்கவும் இல்ல. ஆனா நியூஸ் பேப்பர்ல வருது, டிவில வருது. ஆனா நாங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணோன்னு. ஆனா உண்மை என்னன்னா எங்க பாக்கெட்ல இருந்து ஒரு பைசா கூட எடுக்கல. நான் நேரடியாவே கேள்விக்கு வரேன். அந்த இடத்துல தருணம்ங்கிற பார் கேர்ள் அவங்க வீட்டுல போலீஸ்க்கு 22 லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சிருக்கு. போலீஸ் அவங்கள கஸ்டடியில் எடுத்திருக்காங்க. அவங்களோட இன்ட்ரோகேஷன் நடந்துட்டு இருக்கு. அவங்கள நீங்க சந்திச்சீங்களா இல்லையா? எனக்கு அந்த தருணம்ங்கிற பொண்ணு யாருன்னே தெரியாது. மேபி அவங்க அங்க இருக்கலாம், அங்க வேலை பாக்குறவங்களா இருக்கலாம், யார வேணா இருக்கலாம். ஆனா நாங்க யாரையும், நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? நாங்க அங்க போய் ஒரு ட்ரிங்க் கூட குடிக்கல, பணம் செலவு பண்ணல. அதே மாதிரி நாங்க ஒருத்தர் கூட ஆட்டோகிராஃப் கூட கொடுக்கல. முரளி அங்க வந்ததுக்கு காரணம் என்னன்னா, பிகாஸ் யூ வாண்டட் டு ரிலாக்ஸ். அவர் ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காரு. பட் பப்ளிக் எங்களை ஒரு 15 நிமிஷம் உட்கார வச்சாங்க. அப்புறம் நாங்க அங்கிருந்து கிளம்பிட்டோம். இதுதான் நடந்தது. குற்றச்சாட்டு என்னன்னா, அந்த பார்ல நீங்க முரளிக்கு தருணமா அறிமுகப்படுத்தி வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் கிரிக்கெட் பெட்டிங் விஷயம் ஆரம்பிச்சிருக்கு. இது ரொம்ப தவறு சார். நான் எதுக்காக தருணமா முரளிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்? நான் என்ன புரோக்கரா? சொல்லுங்க சார். எனக்கு வேற வேலை இல்லையா? நான் ஏதாவது அவங்களுக்கு மிடில் மேனா? இது என் மரியாதை, என்னோட குடும்பத்தோட மரியாதை, இது என்னோட கண்ணியம். நான் அவங்க 2 பேரையும் சந்திக்க வச்சுட்டு அவங்க 2 பேரையும் என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றது, இது மூலமா மேட்சை ஃபிக்ஸ் பண்ணி வர்ற பணத்தை எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லுவேனா? இதுதான் என் வேலையா சார்? குற்றச்சாட்டு என்ன வேணா சுமத்தலாம். நானும் இந்த நீதிமன்றத்துல என்ன வேணாலும் சொல்லலாம் சார். நீங்க கூட ஒசாமாவோட ஆளுன்னு சொல்லலாம். அதுக்காக நீங்க ஒசாமாவோட ஆளுன்னு ஆயிடுவீங்களா என்ன?
ஆதித்யா சார், மும்பை போலீஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு மீடியாவுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஆதித்ய பஞ்சோலி முரளிய தருணும்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. ஆமா, அவர் கிரிக்கெட் பெட்ல இன்வால்வ் ஆயிருந்தாருன்னு தருணும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப தருணம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா போலீஸ் என்ன சொல்றாங்க? தருணம் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, காவல்துறையை நான் மதிக்கிறேன், அதே சமயம் காவல்துறையை பார்த்து நான் பயப்படவும் செய்யறேன். அதான் உண்மை. ஒவ்வொருத்தரும் பயப்படவும் செய்யணும், மரியாதையும் கொடுக்கணும். தருணம் அவங்க ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு ஆதித்யா பஞ்சோலி யாருன்னே தெரியாது. அவங்க பிரஸ்லயும் சொல்லியிருக்காங்க, டிவிலையும் சொல்லியிருக்காங்க. நான் டிவிலையும் பார்க்கல, நான் ரொம்ப டென்ஷனா இருந்தேன், எதுலையுமே பார்க்கல. ஆனா அவங்க எதுலயும் சொல்லியிருக்காங்க ஆதித்யா பஞ்சோலியும் தெரியாது, முரளியும் தெரியாதுன்னு. அதாவது இன்னைக்கு முரளியோட ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா, அவரோட ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் அங்க போய் ஆதித்யா பஞ்சோலியை ஒரு டைம் தான் சந்திச்சிருக்கேன். நான் அதை எப்போல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அவரும் அதே தான் சொல்லியிருக்காரு, நான் தருணமா இது வரைக்கும் நான் மீட் பண்ணதே கிடையாதுன்னு. அதே மாதிரி முரளியை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், மனப்பூர்வமா சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் அவர் கூட 2 மணி நேரம் இருந்தேன். அவரை பார்த்ததும் எனக்கு தோணுன விஷயம், ஹீஸ் எ சோல்ஜர் ஆஃப் அவர் கண்ட்ரி. அவர் தான் நாட்டை விற்க வாய்ப்பே இல்லை. இது என்னோட பர்சனல் ஃபீலிங். உள்ள என்ன நடந்துச்சுன்னு அத போலீஸ் தெரிஞ்சுக்குவாங்க, ஐசிஐசிஐ தெரிஞ்சுக்குவாங்க, அத்தாரிட்டிஸ் தெரிஞ்சுக்குவாங்க. எனக்கு என்ன தோணுச்சோ நான் அதை உங்ககிட்ட சொல்றேன். சரி, நீங்க சொல்லுங்க. அன்னைக்கு நீங்க முரளிய சந்திச்சீங்க, அதுக்கப்புறம் நீங்க முரளிய காண்டாக்ட் பண்ணீங்களா? அதுக்கப்புறம் சார், இது வரைக்கும் இந்த மொபைல் ஃபோன் எப்ப வந்ததோ நம்ம மும்பைக்கு, ஓகே, அப்ப இருந்தும் எனக்கு ஒரே நம்பர் தான். என்னோட நம்பர் நான் முரளிக்கும் கொடுக்கல, முரளியோட நம்பரை நான் கேட்டும் வாங்கல. அதுக்கப்புறம் நான் முரளியை சந்திக்கவும் இல்ல. முரளி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் போது தான் அவருக்கு என்னோட ஞாபகமே வந்திருக்கும். அதாவது ஆதித்யா பஞ்சோலிங்கிற ஒரு ஆக்டரை சந்திச்சோங்கிற விஷயமே, அதாவது ஆதித்ய பஞ்சோலி என்ன இப்படி மாட்டி விட்டுட்டாரேன்னு வருத்தப்பட்டிருக்கேன். நான் இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் மறுபடியும் சொல்றேன், அதாவது முரளி தான் பாருக்கு போகணும்னு சொன்னாரு. ஒருவேளை நான் ஸ்ரீலங்காக்கு போய் நான் முரளி கிட்ட என்ன ஏதாவது டிஸ்கோக்கு கூட்டிட்டு போ, நான் டான்ஸ் பண்ணி பாடணும்னு சொன்னா என்ன முரளி கூட்டிட்டு போக மாட்டாரா? அவர் என்னோட கெஸ்ட், நான் அவரை உபசரிச்சு அவ்வளவுதான். அது என்ன பிரைவேட்டான இடமா என்ன? இவங்க தான் போகணும், இவங்க தான் போக கூடாதுன்ற மாதிரி. அங்க யார் வேணா போலாம். அவர் ஒருவேளை என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் அவர் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருப்பேன். இப்போ இதுல நீங்க முரளியால தான் மாட்டிக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு தோணுதா? நான் இப்போ இன்னொரு முரளி ஆயிட்டேன். சரி, நீங்க தருணும எத்தனை முறை சந்திச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. தருணுமை என் லைஃப்ல சந்திச்சதே இல்ல. நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். போலீஸ், மும்பை போலீஸ், இந்தியா போலீஸ் ரொம்ப சிறந்தவங்க. அவங்க வேலையை சிறப்பா செய்வாங்க. நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்க விரும்புறேன் இந்த நீதிமன்றத்துல. மக்களுக்காகவும் இந்த மெசேஜ் யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்க எல்லாருக்காகவும், என்னைக்கு மேட்ச் நடந்ததோ அந்த 5 வருஷத்துக்கான ரெக்கார்டை எடுத்து பாருங்க எல்லாரும். ஓகே, எல்லாருக்குமே டேட்ஸ் தெரியும். 11ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தானுக்கு நடந்தது, ஜிம்பாப்வே, ஆஸ்திரேலியா எல்லாமே தெரியும். நீங்க கேலண்டர் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது 5 வருஷத்துல எப்பெல்லாம் கிரிக்கெட் நடந்ததோ, மேட்ச் நடந்ததோ, அந்த டேட்ல இருந்து தருணமோட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வாங்குங்க. எவ்வளவு இன்கமிங் கால் வந்திருக்கு, எவ்வளவு அவுட் கோயிங் கால் போயிருக்கு, அதுல ரொம்ப கிளியரா தெரிஞ்சிரும் அதுல யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு. அதுல இருந்து ஒரு ரெக்கார்டை எனக்கு காட்டிருங்க. அவங்க போன்ல இருந்து எனக்கு கால் வந்ததாவும் இல்ல என் போன்ல இருந்து அவங்களுக்கு போனதாவும். நான் அவங்க முகத்தை கூட பார்த்ததில்ல. அவங்க அழகா இருக்காங்கன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். அப்ப நீங்க பார்க்க விரும்புறீங்க? கண்டிப்பா பார்க்க விரும்புறேன் அவங்க. நீங்க அவங்கள பார்க்கணும்னு நினைச்சா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போய் பார்க்கணும். நான் பாருங்க அவங்க அரெஸ்ட் ஆயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். இத இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அதை காவல்துறை தான் டிசைட் பண்ணுவாங்க. நம்ம நாட்டோட லா டிசைட் பண்ணும் அவங்க இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்களா இல்லையான்னு. அதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. நேத்து இன்னொரு வதந்தி கூட வந்துச்சு மீடியால. ஆதித்யா பஞ்சோலிக்கு போலீஸ் கிட்ட இருந்து இன்னொரு சம்மன் வந்திருக்குன்னு. கடவுளே, எழுதுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சு எழுதுங்க. போலீஸ் கிட்ட இருந்து எனக்கு எந்த சம்மனும் வரல. என்ன கூப்பிட்டு விசாரிக்கலாம். போலீஸ் வேணா என்ன ஸ்டேஷனுக்கு கூட கூட்டிட்டு போலாம். தே கேனாட் சம்மன் மீ. சம்மன் இஷ்யூ ஆகுறது கோர்ட்ல தான், அதுவும் கேஸை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான். இது எதுவுமே புரியாம நீங்க மீடியால ரொம்ப பவர் இருக்கு பாத்தீங்கன்னா, நான் என்னைக்குமே மீடியாவை மதிக்கிற ஆளு. மீடியாவும் நாங்களும் ஒரு ஹேண்ட் அண்ட் க்ளவ் மாதிரி. நாங்க இல்லாம அவங்க இருக்க முடியாது, அவங்க இல்லாம நாங்க இருக்க முடியாது. அவங்களுக்கு ஹாட் நியூஸ் தேவை. இப்ப நான் சாஃப்ட் டார்கெட்டா இருக்கேன். நீங்க மீடியாவுக்கு டக்குன்னு ஹாட் நியூஸ் கொடுக்குறீங்களே. இவர் சொல்றது என்னமோ 100க்கு 100 உண்மைதான். அதாவது நான் இது வரைக்கும் என்னோட லைஃப்ல செஞ்ச எல்லா தப்புகளுக்கும் நீதிமன்றத்துக்கு முன்னாடி, ஜட்ஜி சாருக்கு முன்னாடி, நேயர்களுக்கு முன்னாடி, என்னோட ஃபேமிலிக்கு முன்னாடி, யார் விஷயத்துலலாம் நான் தப்பு செஞ்சிருக்கனோ அவங்க எல்லார்கிட்டையும் நான் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆதித்ய பஞ்சோலி சார், இப்பதான் வழக்கு ஆரம்பிச்சிருக்கு. மன்னிப்பு கேட்க உங்களுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு.
இப்ப நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆதித்ய பஞ்சோலி மீது இருக்கிற அடுத்த குற்றச்சாட்டை பார்க்கலாம். ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நாம பொதுமக்கள் சார்பில் விளக்கம் கேட்கிறோம் பிலிம் ஸ்டார் ஆதித்ய பஞ்சோலி கிட்ட. ஆப்கி அதாலத்தில் பிலிம் ஸ்டார் ஆதித்ய பஞ்சோலி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் போலீசிற்கு விளக்கம் சொல்வதில் தப்பிக்கிறார். ஆதித்ய பஞ்சோலி சார், நியூஸ் பேப்பர்ல என்ன எழுதியிருக்காங்கன்னா, மும்பை போலீஸ் உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ஆப்கி அதாலத்துல உட்கார்ந்திருக்கீங்க. சார், மும்பை போலீஸ் நினைச்சாங்கன்னா நான்லாம் அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம். அவங்க நினைச்சா தாவூத் இப்ராஹிம கூட எங்க இருந்தாலும் இழுத்துட்டு வரலாம். மும்பை போலீஸ் கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. போலீஸ், இந்த உலகத்துல இருக்க போலீஸ் கிட்ட யாரும் தப்பிக்க முடியாது. போலீஸ் நினைச்சா சொடக்கு போற இடத்துல ஆதித்ய பஞ்சோலியை கைது பண்ணி கையில விலங்கு மாட்ட முடியும். அதாவது இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஆதித்ய பஞ்சோலி கிரைம் பிரான்ச் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாரு, வண்டியிலேயே உட்கார்ந்து இருந்தாரு, வெளியில நிறைய மீடியாஸ் இருக்கிறத பார்த்தாரு, அவங்களையெல்லாம் பார்த்த உடனே அவரு கிளம்பிட்டாரு. நான் எதுக்காக ஸ்டேஷனுக்கு போனோம்? எனக்கு எந்த போனும் வரல, எந்த சம்மனும் வரல. ஆனா பிரஸ்ல இருந்து போன் வர ஆரம்பிச்சிருச்சு. 5 மணில இருந்து நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போறீங்களான்னு என்னதான் யாருமே கூப்பிடலையே. நான் எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போனோம்? இங்க பாருங்க, என்ன போலீஸ் கூப்பிடணும் நானும் தான் விரும்புறேன். அவங்க என்னன்னு பார்த்து எனக்கு நியாயம் வழங்கணும், அவ்வளவுதான். ஒருவேளை நான் குற்றவாளியா இருந்தா அவங்க என்ன 100% தண்டிக்கலாம். ஏன்னா அது ஒரு எக்ஸாம்பிள செட் பண்ணும் இந்த மொத்த நாட்டுக்காகவும். அதே மாதிரி யூத்தும் தெரிஞ்சுக்கணும், யாராவது இப்படி ஒரு விஷயத்த பண்ணா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு. ஒருவேளை அப்படி இல்லைன்னா நான் குற்றவாளி இல்லைன்னா போலீஸ் மேல நான் நிறைய மரியாதை வச்சிருக்கேன். போலீஸும் எனக்கு அதே அளவுல மரியாதை கொடுக்கணும். அதே மாதிரி போலீஸும் சொல்லணும் இவருக்கும் இந்த கேஸ்ல எந்த சம்மந்தம் இல்லைன்னு. நீங்க இதுல இன்வால்வ் ஆகலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அதே மாதிரி உங்க மேல சாட்டப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு எல்லாமே தவறுன்னு சொல்றீங்க. ஆனா கடந்த ஒரு வாரமா தொடர்ந்து நியூஸ் பேப்பர்ல, டிவி சேனல்ல நீங்க எதுக்கு பிரேக்கிங் நியூஸா வர்றீங்கன்னா, அதாவது இந்த விஷயத்தினாலதான் உங்களை பிரேக்கிங் நியூஸ்ல போடுறாங்க. சார், எனக்கு ரொம்ப ஹியூமிலேஷனா இருக்கு சார். நான் இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய தப்பான விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தரும் அதை பண்ணுவாங்க சார். நாங்க பப்ளிக் முன்னாடி நேக்கடா இருக்கோம். ஓகே, எல்லாமே நேக்கடா தான் இருக்கும். நாங்க என்ன பண்ணாலும், நாங்க தும்முனாலும், ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டாலும், அதாவது யாருக்கிட்டே சண்டை போட்டாலும், யாரையாவது காதலிச்சாலும், அதாவது மனைவிய வெளியில கூட்டிட்டு போனாலும், பசங்களோட விளையாடினாலும் எல்லாரோட போட்டோவும் வரும். லிவிங் இன் அ வேர்ல்ட் which is transparent. ஆனா எங்க மேல விரல் நீட்டி பேசுறவங்க அவங்க லைஃபை யோசிச்சு பார்க்கணும், அவங்க நேக்கடா இருக்காங்களா இல்லையான்னு. துணிக்குள்ள எல்லாரும் நேக்கடா தான் இருப்பாங்க, ஆனா யார் தான் பண்றது இல்ல. பாருங்க சார், உங்களை பத்தியே இப்படி செய்தி வருதுன்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் சார். அது ஆரம்பத்துல இருந்தே பிரஸ் என் மேல ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு பழைய விஷயம் சொல்றேன், அதை கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நான் ஒரு ஆங்கிரி யங்மேனா இருக்கணும்னு அவங்களே என்ன வேணும்னே பண்றாங்க. அவங்க என்ன ஸ்கிரீன்ல ஆங்கிரி யங்மேனா ஆக விடல, அவங்க ரியல் லைஃப்ல என்ன ஆங்கிரி யங்மேனா ஆக்கிட்டாங்க. ஆங்கிரி யங்மேன் இப்ப எங்க இருந்து எங்க வந்திருக்கேன்னு பாருங்க. இப்ப என் நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப இந்த இமேஜ் எனக்கு கொடுத்துட்டு ஒவ்வொரு தடவையும் தெளிவா வச்சுக்கிறதுக்காக என்ன ஒவ்வொரு வாட்டியும் வில்லன் ஆக்கியிருக்காங்க. சார், நான் என்ன தப்பு செஞ்சேன்? என் மேல ஏதாவது கேஸ் நடந்துட்டு இருக்கா சார்? நீங்க சொல்லுங்க, என் மேல ஏதாவது கேஸ் இருக்கா? நான் இந்த நார்காட்டிக்ஸ்ல ஏதாவது பிடிபட்டிருக்கனா? அந்த மாதிரி ஏதாவது கேஸ்ல மாட்டியிருக்கனா? நான் ஏதாவது அப்பாவி ஹெல்ப்லெஸ் மிருகத்தை கொண்டிருக்கனா? என் மேல இருக்கிற கேஸ் என்ன? பார்க்கிங், இது எல்லாருக்கும் நடக்கிறது தான், ஒரு நார்மல் பர்சனுக்கு நடக்கிறது தான். சோ ஒவ்வொரு வாட்டியும் வேற யாராவது பண்ணா அவங்க அப்பாவி, எதுவும் தெரியாதவங்க, அது குற்றம் இல்ல. அதுவே ஆதித்யா பஞ்சோலி பண்ணிட்டா தாவூத் இப்ராஹிம் அளவு கொண்டு போயிருங்க. சட்டம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒண்ணுதான் சார். சட்டத்தை விட பெருசு எதுவுமே இல்ல. சட்டத்துல இதுதான் எழுதி இருக்கு, அதாவது 1000 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி கூட தண்டனை கிடைக்க கூடாது. சட்டத்தோட முதல் பக்கத்திலே எழுதி இருக்கு. ஆனா இப்போ நீங்க பொதுமக்கள் கிட்ட விளக்கம் கொடுக்கற மாதிரி நீங்க போலீஸ் கிட்டயும் போயிருக்கலாம் சார். நீங்க பாத்தீங்கன்னா உங்க கையில லத்தி இல்ல, ஆனா போலீஸ் கையில லத்தி இருக்குமே. நான் போலீஸ் கிட்ட போய் இப்படி குரலை ஒசத்தி பேசினா அவங்க இன்னொரு கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவாங்க. போலீஸ் எப்பவாவது உங்களை மிரட்டி இருக்காங்களா? சார், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அதுக்கப்புறம் நான் அழுதுட்டேன். 2 hours நான் அழுதுட்டே இருந்தேன் சார். நான் ஒரு IPS ஆபீசர் ரூமுக்கு போனேன் இந்த பார்க்கிங் கேஸ் விஷயமா. தருணம் கேஸ்க்கு அப்புறம் இல்ல, பார்க்கிங் கேஸ்க்காக. அவர் ரூமுக்குள்ள போனேன். ஹி வாஸ் வியரிங் இன் கலர்ஸ். அவர் யூனிஃபார்ம் போட்டிருந்தாரு. அவரை நான் மதிக்கிறேன், இப்பவும் மதிக்கிறேன், ரொம்பவும் மதிக்கிறேன். சார், நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், என் பேர் ஆதித்யா பஞ்சோலி,
நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு. தயவு செஞ்சு எனக்காக உங்க ஆபீஸ்ல காம்ப்ரமைஸ் பேசி என்ன மன்னிச்சு விட்டுருங்க. ஒருவேளை நான் அவங்கள பார்க்க போனா அவங்க என் மேல குற்றம் சுமத்தலாம். அதுக்கப்புறம் அகைன் ஐ ரிப்பீட், யார் கூட சண்டை நடந்துச்சோ பிரதீக், அவர் ரொம்ப நல்ல ஃபேமிலியை சேர்ந்தவர். சார், அவர் பல்ல கடிச்சிட்டு என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? அவர் என்கிட்ட நீ பெரிய தாதாகிரி வேலை பார்க்கற அப்படின்னு. நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் பண்ண அப்படின்னு. ஆ, நான் என்ன பண்ண, நீ என்ன பண்ணன்னு நான் சொல்லட்டுமான்னு கேட்டாரு. அதுக்கு சொல்லுங்கன்னு சொன்னேன். அப்படியா? அதுக்கு அவரு, மிஸ்டர் ஆதித்யா பஞ்சோலி, யூ ஆர் அ ட்ரக் டீலர், யூ ஆர் டீலிங் இன் நார்கோடெக்ஸ். ஓகே, அவங்க ஆபீஸ்ல யூனிஃபார்மோட அவ்வளோ பெரிய ஆபீசர் இத சொல்றாரு. நான் ஒன்னும் ரோட்ல நடந்து போற ஆள் இல்ல. ஒருவேளை ரோட்ல போற ஆள்கிட்டே இந்த மாதிரி சொல்ல முடியாது, நம்ம அதுல சம்பந்தப்படலனா. அவர் சொன்னாரு, மிஸ்டர் ஆதித்யா பஞ்சோலி, யூ ஆர் அ ட்ரக் பெட்லர், யூ ஆர் டீலிங் நார்கோடெக்ஸ். நான் கேட்கிறேன், சார் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் கேட்கிறேன், யூ ஆர் அ மேட்ச் ஃபிக்சர். சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறேன். சொல்றாரு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல மிஸ்டர் ஆதித்யா பஞ்சோலின்னு, யூ ஆர் அ பிம்ப். அவர் என்ன பிம்ப்ன்றாரு. நான் வீட்டுக்கு வந்து அழுதேன். நான் எதுவுமே இல்ல, என்னால எதுவுமே பண்ண முடியாது. எஸ் சார், நீங்க பாஸ், நீங்க என்ன வேணா சொல்லலாம், என்னால உங்களை எதுவும் செய்ய முடியாது. அவரே என்கிட்ட சொல்றாரு, உன்னை இப்படிலாம் வழி கொண்டு வரக்கூடாது, உன் வீட்டுக்கு வெளியே உன் துணியெல்லாம் கழட்டி எல்லார் முன்னாடியும் நடுத்தருவுல உன்னை அடிப்பேன்னு சொல்றாரு. நான் இன்னைக்கு அவருக்கு சொல்றேன், என் மேல கை வச்சு பாருங்க, எனக்கும் கடவுள் இருக்காரு. நான் கும்பிடுறைய சாமி கிட்ட சொன்னேன், நான் இந்த ஆப்கி அதாலத்துக்கு வரணும்னு, தண்டனை கொடுக்கறதா நீங்க எனக்கு கொடுங்கன்னு, இந்த கேடுகட்ட நீதிமன்றத்துக்கு என்ன அனுப்பாதீங்கன்னு. நான் போய் அவங்க முன்னாடி கெஞ்ச கூடாது. எனக்கு என்ன தண்டனை கிடைக்கிறதா இருந்தாலும் நீங்க எனக்கு கொடுங்க, நீங்க கொடுங்க, அவங்களுக்கு அந்த உரிமை கிடைக்க கூடாது. நான் சாமி முன்னாடி இப்படிதான் அழுதேன், தனியா உட்காந்து. ஒரு போலீஸ் ஆபீசர் எல்லாத்துக்கிட்ட இப்படிதான் பேசுவாங்களா சார்? நான் 21 வருஷமா பிலிம் இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்கறேன். என் அப்பா ஒன்னும் பெரிய ஸ்டார் கிடையாது, நான் பெரிய ஸ்டாரோட பையன் கிடையாது, அதுக்காக எனக்கு யாரும் இல்லைன்னு கிடையாது. நான் ரோட்ல நின்னா என் பின்னாடி 10,000 பேர் நிப்பாங்க என் கூட. இப்போ நீங்க சொன்ன விஷயத்த பத்தி பப்ளிக் என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்க கிட்ட கேட்போம். அதாவது மேக்ஸ் ஃபிக்சிங்ல நீங்க இன்வால்வ் ஆகியிருக்கீங்கன்னு குற்றம் சாட்டப்பட்டப்போ அந்த டைம்ல நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஒரு ஆக்டர் மேக்ஸ் ஃபிக்சிங் பண்றது முதல் தடவையா செய்தியில வந்திருக்கு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, நான் தான் கடைசியாவும் இருப்பேன் சார். ஆனா அதை அப்படி சொல்ல முடியாது. ஆமா, சொல்ல முடியாது. அடுத்தவன் யாராவது பலிகடை ஆகலாம். இங்க பாருங்க, நான் எந்த மேட்ச் ஃபிக்சிங் பண்ணல, அதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. நான் ஒரே ஒரு முறை தான் முரளிதரனை சந்திச்சேன். எனக்கு இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இதுவரைக்கும் யாரையுமே தெரியாது. இப்பதான் வெளியில ஜத்தன் சர்மாவை பார்த்தேன். எனக்கு இந்தியன் கிரிக்கெட் டீம்ல யாரையுமே தெரியாது. அப்புறம் எப்படி மேட்ச் ஃபிக்சிங் பண்ண முடியும்? அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் நான் இப்படி ஃபீல் பண்ணேன். எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது சார். நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். நான் இந்த நீதிமன்றத்துல உட்கார்றதுக்கு முன்னாடி முதலே சொன்னேன், நான் இதுக்கு முன்னாடி செஞ்ச குற்றங்கள் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா இருக்கேன் அப்படின்னு. ஆனா நான் செய்யாதத நான் ஒத்துக்கவும் மாட்டேன், அமைதியாவும் இருக்க மாட்டேன். ஆதித்யா சார், நீங்க இந்த மாதிரி செஞ்ச குற்றங்களை பத்தி என்கிட்ட ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இப்ப நாம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆதித்யா பஞ்சோலி மீது அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்க்கலாம். இன்றைய ஆப்கி அதாலத்தில் குற்றங்கள் மற்றும் கேள்விகளால் சூழப்பட்டிருக்கிறார் பிலிம் ஸ்டார் ஆதித்யா பஞ்சோலி. ஆப்கி அதாலத்தில் அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்க்கலாம். ஆப்கி அதாலத்தில் ஆதித்யா பஞ்சோலி மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் சின்ன விஷயத்துக்கும் அடிதடி சண்டை போடுவார். ஆதித்யா பஞ்சோலி சார், இது ஜூலை 14, 1999 நடந்தது. அந்த டைம்ல வந்த நியூஸ் பேப்பர் என்கிட்ட இருக்கு. அதுல என்ன எழுதியிருக்குன்னா, பேண்ட்ரால இருந்து ஒரு மூவி பார்ட்டியை முடிச்சிட்டு வரும்போது நீங்க கொஞ்சம் போதையில இருந்தீங்க, ஒரு போலீஸ்காரரை இடிச்சிருக்கீங்க. அது உண்மைதான். ஆனா அது ஒரு ஆக்சிடென்ட். எதை ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க? ஆக்சிடென்ட்லாம் நடக்கிறத. போலீஸ் ஒரு கார்னர்ல நிக்கும் போது நான் வண்டியை திருப்பிட்டு வேணும்னே, திருட்டுத்தனமா நான் வேணும்னே டான்னு இடிச்சு விடல. ஓகேவா? அவர் பைக்ல இருந்தாரு. அன்னைக்கு ராத்திரி பயங்கரமா இடியோட மழை பெஞ்சிட்டு இருந்தது. நான் என் கார்ல இருந்தேன். தெரியாம ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதை நினைச்சு நான் உண்மையிலே வருத்தப்படுறேன். நான் அவங்க ஃபேமிலி கிட்ட போனேன், அவருக்கு முழுமையான சிகிச்சை கொடுத்தேன். இன்னைக்கு அவங்க கான்ஸ்டபிள் ஏதோ ஒன்று, அதாவது போலீஸ்,
ஓகே, ஒருவேளை நான் இல்லைன்னாலும் அவங்க என் வீட்டுக்கு வந்தாலும் என் மம்மி அவங்களுக்கு டீ கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, நல்லா பேசுவாங்க. அப்படித்தாங்க ரிலேஷன்ஷிப் இருந்தது. அதனால நான் மறுபடியும் சொல்றேன், ஐ எம் வெரி ராங். அன்னைக்கு நான் குடிச்சிட்டு வண்டி ஓட்டி இருக்கவே கூடாது. இது என்னோட 100% இல்ல 500% தப்பு. இப்ப நீங்க தெரிஞ்சிட்டீங்களா? இப்ப வண்டி ஓட்டுறது இல்ல, இல்ல. இப்ப டிரைவர் வச்சிருக்கேன். ஆனா நீங்க குடிக்கிறத விடல. சார், அதாவது உண்மையை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்பப்ப நான் ஒரு 2-3 ரவுண்ட் அடிப்பேன். அதிகமாகவும் குடிப்பேன், 5-6 தடவை கூட குடிப்பேன். அந்த போலீஸ்க்கு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டீங்க, உங்க வீட்டுக்கும் வராங்க. ஆனா பார்க்கிங்ல நடந்த சண்டை, பிரதீக் பிரசலானி சார், ம். அவரோட மூக்க நீங்க உடைச்சிருக்கீங்க. நாலா மூக்க உடைக்கல சார், பிரச்சனை ஆயிருச்சு. சண்டை வளர்ந்துருச்சு. நான் 90 கிலோ இருக்கேன், அவர் 60 கிலோ இருக்காரு. அப்புறம் அதனால நீங்க தான். உங்க பலத்தை காட்ட அவரோட மூக்க நான் அந்த உடைச்சீங்க. மாதிரி எதுவுமே பண்ணல. இந்த விஷயத்தை பத்தி நான் போலீஸ்கிட்டையும் சொல்லியிருந்தேன். நான் போலீஸ்கிட்ட சொன்னேன், நான் எதுவுமே செய்யல. நான் தள்ளிவிடும் போது அவர் மேல பட்டுருச்சு. அவர் 90 கிலோ இருந்தா எனக்கு அடிபட்டிருக்கும். நான் 60 கிலோ இருந்திருந்தா. புரியுதா சார்? அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தை கேளுங்க. ஆனா போலீஸ் உங்களுக்கு எதிரா கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இல்ல, 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 நீங்க இல்லவே இல்ல. வெயில் எடுக்க வேண்டியதா போச்சு. இல்ல, 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 இல்ல. முதல்ல என்ன நடந்துச்சுன்றது கேளுங்க சார். ராத்திரி அவர் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், மன்னிப்பு கேட்டேன், போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணாதீங்க அப்படின்னு. ஏன்னா தேவையில்லாம இந்த விஷயம் பெருசாயிடும் அப்படின்னு. ராத்திரி 10:30 மணிக்கு போய் என்சி போட்டாங்க. யாரோ ஒருத்தவங்க சீண்டி விட்டுருப்பாங்க. ஓகே, என்சி நடந்த விஷயம் எனக்கு காலையில தெரியுது. நான் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணேன். பப்ளிக் என்சினா என்னன்னு தெரியாது. உங்க மேல நிறைய கேஸ் போட்டதால உங்களுக்கு இந்த என்சி எஃப்ஐஆர் எல்லாம் என்னன்னு தெரியும். அதாவது என்சியோட அவங்களுக்கு ஃபுல் இத ஃபார்ம்னு பத்தி ஏதோ சொல்லுவாங்க. என்சி வந்து பாத்தீங்கன்னா யார் மேல வேணா போடலாம். நான் உங்க மேல வேணாலும் போடலாம், ஆனா இவர் மேல போட முடியாது. ஓகேவா? நான் முதல்ல விஷயத்துக்கு வரேன். அதாவது ராத்திரி 10:30 மணிக்கு அவங்க என்சி போட்டுட்டாங்க. காலையில தான் விஷயம் தெரிஞ்சது. அதுவும் பிரஸ் மூலியமா தான் என்சி போட்டது தெரிஞ்சது. நான் உடனே ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க சொன்னாங்க, இது சின்ன விஷயம் தான், நீங்க வர வேணாம் அப்படின்னு. ஆனா நான் கிராஸ் என்சி பண்ணணும்னு சொன்னேன். போலீஸ்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வரவே தேவையில்லைன்னு சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் ஜாலியா சுத்திட்டு இருக்கேன். 6:30 மணிக்கு எனக்கு ஃபோன் வருது டைம்ஸ் ஆஃப் இந்தியால இருந்து. அதாவது உங்க மேல எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அப்படின்னு. நான் கேட்கிறேன், என்சி எப்படி எஃப்ஐஆர் கன்வெர்ட் பண்ண முடியும்னு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன். என் மேல நான் பெயிலபிள் வாரண்ட் போட்டாங்க. அதாவது செக்ஷன் போட்டு 325, 324, 504, 506, அப்புறம் பார்ட் 2. நான் ஒரு லாயர் மாதிரி பேசுறேன். இப்போ சார், போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. கடவுள் தயவால நான் என் வண்டி எடுத்துட்டு கிளம்புறேன். போலீஸ் வண்டி என் வீட்டு முன்னாடி வருது. அன்னைக்கு ராத்திரியே மாட்டியிருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல தூக்கிட்டு போயிருப்பாங்க. மறுநாள் என்ன கோர்ட்ல ஆஜர் பண்ணிருப்பாங்க. நான் வந்து ஜட்ஜி சார் கிட்ட போனேன். ஹானரபிள் ஜட்ஜ் நிக்கம் சார் கிட்ட. அதாவது செஷன் கோர்ட்டுக்கு. கோர்ட் நம்பர் 17. எனக்கு 50 பேர் சொன்னாங்க. அதாவது நீங்க போற கோர்ட்ல நிக்கம் சார் கிட்ட போறீங்க, நிக்கம் சார் கண்டிப்பா உங்களுக்கு பெயில் கொடுக்க மாட்டாருன்னு சொன்னாங்க. நான் உள்ள போனவொடனே ஜட்ஜ் நிக்கம் சார் என்கிட்ட கேட்டாரு, என்னாச்சு? அவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, லாயர்ஸும் ஜட்ஜஸும், பார்க்கிங் காரணத்தினால. அவர் சொல்றாரு, மிஸ்டர் ஆதித்யா பஞ்சோலி, அப்பவே நான் நினைச்சேன் என் கதை அவ்வளவுதானு. அவர் அதுக்கு சொன்னாரு, மிஸ்டர் ஆதித்யா பஞ்சோலி, என்னோட மொத்த கரியர்ல நான் அவருக்கு உரிய மரியாதையோட அவருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அவர் சொன்னாரு, ஆதித்யா பஞ்சோலி, என்னோட முழு வாழ்க்கையில நான் யாருக்கும் இடைக்கால ஜாமீன் கொடுத்ததில்ல. ஆனா இது யாருக்கு வேணாலும் நடக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஏ பில்டிங்ல ஒவ்வொரு நாளும் பார்க்கிங் விஷயத்துல சண்டை நடக்கலாம். அவர் எனக்கு பெயில் கொடுத்தாரு. அடுத்த நாள் ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுத்தாரு. அதாவது பாத்தீங்கன்னா அன்னைக்கு ராத்திரி எஃப்ஐஆர் போடப்பட்டிருந்தப்போ, என்சி போடப்பட்டிருந்தப்போ கொலை மிரட்டல் எதுவும் இல்ல. 506 பார்ட் 2 கொலை மிரட்டலுக்கு தான் போடுவாங்க. நான் உன்னை உயிரோட கொன்றுவேன்னு, உன்னை விட மாட்டேன், சுட்டு தள்ளிருவேன்னு. அதுக்கு பேர் தான் 506 பார்ட் 2. அவங்க கேட்டாங்க, 20 மணி நேரத்துக்கு அப்புறம் அவரை பாத்தீங்களான்னு. நான் அவரை சந்திக்கவே இல்லைன்னு சொன்னேன். அதுக்கு திஸ் இஸ் ஆஃப்டர் தாட். உடனே அவர் எனக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுத்தாரு. நான் அவரோட தீர்ப்பை மதிக்கிறேன். ஆனா உங்களுக்கும் தாவூத் இப்ராஹிமுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு நியூஸ் பேப்பர்ல இது எழுதுறாங்க. வேற சார், பேப்பர்ல எழுதியிருக்கிறத பத்தி நீங்கெல்லாம் சிரிக்கிறீங்க. ஆனா இது எவ்வளவு பெரிய விஷயம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா, எங்களுக்கு தெரிஞ்ச நியூஸ் பேப்பர் தான், ஹிந்தி நியூஸ் பேப்பர். அதுல என்ன எழுதியிருந்தாங்கன்னா, ஆதித்யா பஞ்சோலி மும்பைல ஏன் இவ்வளோ திமிரோட இருக்கான்னா, அவனை யாராலையும் எதுவும் ஏன் பண்ண முடியாதுன்னா, ஏன்னா ஆதித்யா பஞ்சோலியோட ஒய்ஃப் ஜரீனா வஹாப். என்னோட மனைவி பாத்தீங்கன்னா 17 வயசுலேருந்து சினிமா இண்டஸ்ட்ரியில வேலை பார்த்தவங்க. பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க மேல ஒருத்தர் கூட விரல் நீட்டி பேசுனது கிடையாது. அவங்க முஸ்லீமா இருக்கலாம், ஆனா நான் சொல்றேன், அவங்க என்னோட சாமி. அவங்கள பத்தி எழுதியிருக்காங்க சார். இது சிரிக்கிற விஷயம் இல்ல. என்ன எழுதியிருந்தாங்கன்னா, இவன் ஏன் திமிரோட இருக்கான்னா, ஏன்னா ஆதித்யா பஞ்சோலியோட ஒய்ஃப் ஜரீனா வஹாப் தாவூத் இப்ராஹிமுக்கு போய் ராக்கி கட்டுறாங்க அப்படின்னு. அட முட்டாளுங்களா, எழுதுறதுக்கு முன்னாடி யோசிங்கடா. முஸ்லீமுக்கு ராக்கி கட்டுவாங்களா? நான் பட்சாருக்கு எப்பவுமே நன்றி கடன் பட்டிருக்கேன். எப்பவுமே அது மாதிரி இருப்பேன்.
நான் அந்த நன்றியை மறக்கவே மாட்டேன். எனக்கு உங்க இந்தியா டிவில தான் இந்த பிளாட்ஃபார்மே கிடைச்சது. நாளைக்கு நான் ஓடுறதா இருந்தேன். இந்தியா டிவி அடுத்த நாள் அந்த இந்தியா டிவில லைவ் வந்தப்போ பட் சார் எனக்கு ஃபோன் பண்ணாரு. முட்டாள் ஆதித்யா, நீ என்ன பண்ற அப்படின்னு. உன்னோட விஷயத்த சொல்லு, இல்லனா மக்கள் குற்றவாளின்னு சொல்லுவாங்க. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் பட் சார். நான் அவரை வாழ்க்கை முழுக்க மறக்க மாட்டேன். நீங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க மேல என்னெல்லாம் குற்றச்சாட்டு சுமத்திருக்காங்க, அதோட ஒரு பெரிய லிஸ்ட் என்கிட்ட இருக்கு. இப்போ நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆதித்யா பஞ்சோலி கிட்ட கேட்போம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பத்தின குற்றச்சாட்டுகள். ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நாம மக்கள் சார்பில் கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம் ஆதித்ய பஞ்சோலி கிட்ட. ஆப்கி அதாலத்தில் அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்ப்போம். ஆப்கி அதாலத்தில் பிலிம் ஸ்டார் ஆதித்ய பஞ்சோலி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் நடிப்புக்காக மட்டுமல்லாமல் சர்ச்சைகளுக்கும் அதிக பெயர் போனவர். 1986ல நீங்க உங்களோட பிலிம் கரியரை ஆரம்பிச்சீங்க. ஸ்டார்டஸ்ட் மேகசின்ல உங்களை பத்தி ஒரு பெரிய ஸ்டோரி வந்துச்சு. அதாவது பிலிம் ஸ்டார் ரேகாவோட உங்களை காம்ப்ரமைசிங் பொசிஷன்ல பார்த்ததா ஞாபகம் இருக்கா? நீங்க இந்த விஷயத்தை பத்தின கதையை கேட்டே ஆகணும். வித் டியூ ரெஸ்பெக்ட், நான் யாரை பத்தி சொல்ல போறேனோ, என் உண்மையான பேர் நிர்மல். அவங்க தான் எனக்கு ஆதித்யான்னு பேர் வச்சாங்க. நான் இப்ப சொல்ல போறது ஸ்டார்டஸ்ட் ஓனரை பத்தி சொல்ல போறேன். நாரிஹீரா சாரை பத்தி சொல்ல போறேன். அவரோட உப்பை நான் சாப்பிட்ருக்கேன். அவர் எனக்கு வேலை கொடுத்துருக்காரு. ஓகே, இந்த நியூஸ் வரும்போது நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் ரேகாஜி. ஓகே, அவங்க எங்க, நான் எங்க? நான் அவங்கள சொல்லப்போனா எவ்வளவோ மதிக்கிறேன், கையெடுத்து கும்பிடுறேன். யூனோ, நான் நாரிஹீரா சாருக்கு ஃபோன் பண்றேன். சார், என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நீங்க என்ன எழுதிட்டு இருக்கீங்க சார்? நான் குற்றவாளியா? எனக்கு நீங்க தான் பேரே வச்சீங்க. என் பேரு ஆதித்யான்னு. நீங்க போய் எப்படி? அவர் சொன்னாரு, ஆதித்யா உனக்கு எதுவுமே தெரியாது, ஷட் அப், வாயை மூடுன்னு சொன்னாரு. நான் ஏன்னு கேக்குறேன். இப்படி ஒரு இமேஜ் தான் உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சேனாரு. இதுதான் உன்னோட இமேஜ் பில்டிங்னு சொன்னாரு. அவர் தான் இப்படி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணாரு. வித் டியூ ரெஸ்பெக்ட், நான் வாழ்க்கை முழுக்க அவருக்கு நன்றி கடன் பட்டிருப்பேன். ஆனா உண்மையிலே நடந்தது ரேகாஜி, அவங்க கிட்ட வாழ்க்கையில இதுவரை கை கூட கொடுத்ததில்ல. இதுல காம்ப்ரமைஸ் பொசிஷனை பத்தி பேசுறீங்க. அவங்க என் ஒய்ஃபோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இந்த நியூஸ் வந்தப்போ எனக்கு கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆகுது. என்னோட ஒய்ஃபும் ரேகாஜியும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆனா அவர் இப்படி எழுதியிருக்காரு. இது பிரிண்ட் ஆனப்போ வீட்ல என்ன நடந்துச்சு? வீட்ல என்ன நடந்துச்சா? நான் என் ஒய்ஃபா நரீனா சார் கூட பேச வச்சேன். நீங்க 2 பேருமே பேசி என்னன்னு தெரிஞ்சுக்கோன்னு சொன்னேன். ரேகா மேடமே சொன்னாங்க நாங்க 2 பேர் சிறந்த நண்பர்கள்னு. சரி, நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். நரீரா சார் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. பேப்பர்ல என்ன நியூஸ் வந்துச்சுன்னா பூஜா பேதியோட மெய்ட நீங்க ரேப் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. இங்க பாருங்க சார், பூஜா பேடியோட மேடை நான் ரேப் பண்ணியிருந்தேன்னா அவங்க மேல நான் எவ்வளவோ மரியாதை வச்சிருக்கேன். அவங்களுக்கு இப்ப கல்யாணம் ஆயிருச்சு. நான் அவங்கள ரொம்ப மதிக்கிறேன். அவங்க மேல நான் ரொம்ப மரியாதையும் வச்சிருக்கேன். அது எவ்வளோனா, ஒருவேளை நான் ரேப் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு நான் உங்க முன்னாடி இந்த ப்ரோக்ராம்ல வந்திருப்பேனா? என்ன காவல்துறை இப்படி வெளியில சுத்த விட்டுருப்பாங்களா? நான் எங்கேயாவது ஜெயில இருந்திருப்பேன், இல்லைன்னா தூக்குல தொங்கிட்டு இருந்திருப்பேன். ஒருவேளை நான் யாரையாவது ரேப் பண்ணியிருந்தா, சார் இதுக்கும் மீடியா தான் சார் காரணம். மீடியா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. மீடியா இல்லாம இந்த உலகம் இயங்காது. ஆனா இன்னைக்கு நான் மீடியாட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இங்க பாருங்க, மீடியா என்ன சொன்னாலும் அதை உண்மைன்னு நம்பிடுறாங்க. எனக்கு இன்னைக்கு இந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்கலன்னா அதுதான் உண்மைன்னு நம்பி இருப்பாங்க. இவன் சரியான பொறுக்கி, இவன் தருணம் முரளிக்கு நடுல புரோக்கரா இருந்திருக்கான்னு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. ஏன்னா நீங்க என் பக்கம் விரல் நீட்டினா அது என்ன மட்டும் இல்ல, என்னோட மொத்த குடும்பத்தையும் சேர்த்து பாதிக்குது. ஆதித்யா சார், இந்த இமேஜ் மீடியா மட்டும் உருவாக்கல, நீங்களும் அதே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க நடிச்ச சில படங்களோட பேரை நான் சொல்றேன். உங்க படங்களோட பேர் மாஃபியா, ஹஃப்தா வசூலி, வீரு தாதா, பாம் பிளாஸ்ட். உங்க ஒவ்வொரு படத்தோட பேரும் ஏன் இப்படி இருக்கு சார்? சார், அது எனக்கு அப்படி ஒரு கேரக்டர் அமையுது. என்னை விட நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க. அவங்க என்னை விட கோவமான கேரக்டர்ஸ் எல்லாம் நடிக்கிறாங்க. ஆனா ரியல் லைஃப்ல அவங்க அப்படியா இருக்காங்க? அதனாலதான் அந்த மாதிரி ரோல் நடிக்கிறாங்களா என்ன? என் ஃபேஸ் அப்படி இருக்கு, என்னோட பர்சனாலிட்டி அப்படி இருக்கு. நான் ஒரு கேங்ஸ்டர் ரோலுக்கு பர்ஃபெக்ட்டா சூட் ஆகுறேன். நான் கன் ஏதாவது எடுத்தேன்னா புடிச்ச மாதிரி தெரியுது இல்லையா? மத்த ஆக்டர் புடிச்சா அது காமெடி பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இல்லையா? அதான் எனக்கு அப்படிப்பட்ட ரோல்ஸ் கிடைக்குது. அதுவும் இல்லாம எனக்கு அதுதான் சோறு போடுது. நான் வேற சில படங்களும் பண்ணியிருக்கேன். யாத் ரகே கே துனியா, அப்படி ஒரு நல்ல படத்தை பப்ளிக் பார்க்கவே இல்ல. அதுல என் கையில ரோஜா பூ வச்சுட்டாங்க. 1992 இன்ட்ரோவை பத்தி சொல்றேன்.
என் கூட பொண்ணுங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை சுத்தியும் பொண்ணுங்க இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா சார், அது யாருக்கு தான் பிடிக்காது? சார், என்னோட கேள்வி என்னன்னா, மீடியாவை தவிர நீங்க மேட்ச் ஃபிக்ஸிங் விஷயத்துல யார ப்ளேம் பண்ண விரும்புறீங்க? நான் மிகப்பெரிய குற்றவாளியா என்னதான் நான் நினைக்கிறேன். முதல்ல நான் பாருக்கு போயிருக்கவே கூடாது. நான் எப்படிப்பட்ட ஆள்னா ஒரு தைரியமான ஆளு. நான் ஆட்டோல கூட சுத்துவேன். இப்பவும் என்ன பாத்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல கூட போவேன். எனக்கு ரோட்ல நின்னு பானிபூரி சாப்பிடணும்னா கூட நான் வாங்கி சாப்பிடுவேன். அதாவது எனக்கு பார்ல போய் என்ஜாய் பண்ண தோணுச்சுன்னா பாருக்கு போவேன். நான் அப்படிலாம் இருந்திருக்க கூடாது. டிப்ளமேட்டிக்கா இருந்திருக்கணும். இந்த விஷயத்த நான் ரிக்ரெட் பண்ணியிருந்திருக்கணும். நீங்க கேட்ட கேள்வி சரியா இருக்கு. நான் இப்படி இருக்கவே கூடாது. அதே மாதிரி நான் யாரையும் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன் என்ன நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு. நீங்க எவ்வளவு நைஸா இருக்கீங்க, எவ்வளவு குட்டா இருக்கீங்க, எவ்வளவு பேடா இருக்கீங்க, இதையெல்லாம் ஆப்கி அதாலத்துல விட்டுறலாம். இன்னைக்கு ஆப்கி அதாலத்துக்கு ஐபியின் முன்னாள் டைரக்டரை வர வச்சிருக்கோம் தீர்ப்ப சொல்றதுக்காக. இப்போ ஒரு பிரேக் ஏன் சார் எடுத்துக்கலாம். இப்படி பண்றீங்க? உங்களோட உண்மைகள் வெளியே வரணுங்கிறது. தேங்க்யூ சார், ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். இவ்ளோ பெரிய மனுஷன் ஒரு தீர்ப்பு கொடுக்க போறாரு. அந்த தீர்ப்பு எதுவா இருந்தாலும் அதை நான் மனசார ஏத்துக்கிறேன். இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் மக்களின் நீதிபதி அருண் பகத்தின் தீர்ப்பு. ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம ஆதித்ய பஞ்சோலி கிட்ட கேள்விகள் கேட்டோம். சூதாட்ட குற்றச்சாட்டுகளை பத்தியும் நிறைய கேள்வி கேட்டோம். நம்ம ஆதித்ய பஞ்சோலி கிட்ட பார்கள் தருணும் மற்றும் முரளியோட அவரோட உறவை பத்தி கேட்டோம். ஆப்கி அதாலத்துல தீர்ப்ப சொல்றதுக்காக நாங்க அழைச்சிருக்கோம் இன்டெலிஜென்ஸ் பீரோவோட முன்னாள் டைரக்டர் அருண் பகத். ஆப்கி அதாலத்துல அவருடைய தீர்ப்பை பார்க்கலாம். குற்றவாளி தன்னோட விளக்கத்தை ரொம்ப நல்லாவே கொடுத்திருக்காரு. ஆனா இது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதாவது தீபா பாரில் குற்றவாளி தன்னோட புதிய நண்பரான முரளிதரனை கூட கூட்டிட்டு போயிருக்காரு. இது நிரூபிக்கப்படல. அதாவது டான்சர் தரணும சந்திச்சாரா இல்ல சந்திக்கலையான்னு. ஆனா ஒரு விஷயம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இவர் சீக்கிரமா கோவப்படுவாருன்னு. அவர் கோவத்துல இருக்கும்போது இவருக்கு என்ன பண்றான்னு இவருக்கே தெரியறதில்ல. அதுக்கப்புறம் இவரே சுயமா போய் மன்னிப்பும் கேட்கிறாரு. அதனால இவருக்கு இருக்கிற இந்த குறையையும் தவறையும் திருத்தப்பட வேண்டியது அவசியம். நான் உங்க முன்னாடி என்னோட காதை புடிச்சு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க ஜட்ஜ் சார். நீங்க சொன்ன இந்த விஷயத்த கண்டிப்பா மனசுல வச்சுக்கிறேன். என்னோட கோவத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். குடிக்கிறத குறைச்சிக்கிறேன். ஒரு நல்ல குடிமகனா உங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறேன். தேங்க்யூ. இந்த நம்பிக்கையோட இந்த உறுதியோட இன்னைக்கு ஆதித்ய பஞ்சோலி மக்களுக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. அதை நிறைவேத்துவாரு. ஒரு நல்ல மனிதரா, சிறந்த மனிதரா மாறுவாரு. அவர் இதுவரைக்கும் நடிச்ச நடிப்பை விட இனி சிறப்பான நடிப்பை கொடுப்பாரு. நல்ல படங்களை கொடுப்பாரு. மக்களை மகிழ்விப்பாரு. ஆப்கி அதாலத்துல இன்றைய வழக்கை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் ஆப்கி அதாலத்துல ஒரு புது வழக்கோட. அதுவரைக்கும் வணக்கம்.